தான் செய்த ஊழலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் அதிமுக மேல தான் விமர்சனம் வச்சார். வேலுமணி சமாஜ்வாதியா, நத்த விஸ்வநாத பகுஜன் சமாஜா? இல்ல. பொதுமக்கள் கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. விஜயை ஒரு மாற்றாக நினைத்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க முகம் சொல்லிப்பாங்க. அதுக்காக கொடியை பிடிச்சிக்கிட்டு தெருவுக்கு வர மாட்டாங்க. தாவேக அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த 1.25 கோடி பேர்ல 1 கோடி பேர் விஜயினுடைய அரசியல் பின்னால் வருபவர்கள் அல்ல. விஜயை ஒரு மாற்றாக நினைத்து அவர் ஆதரிச்சு ஓட்டு போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். என்னப்பா 2 பேரும் ஜெர்லினாரு, அதை நம்பி நம்ம போட்டு பதில் சில பேர் வச்சுட்டாங்களேன்னு சொல்லலாம். இந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் எவ்வளவு நேர்மையா அல்லது பழைய குற்றச்சாட்டுகள் ஆகாத அளவுக்கு அல்லது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டு அப்படி நடந்தாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு பலமாகவும் அமையலாம். பட் அந்த குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்கு அப்படிதானே இருக்கு. ஆமா, அதான் சங்கடம். விஜய்க்கு சங்கடம் இருக்கு. அந்த வழக்கை விஜய் எப்படி நடத்துவார்? என்ன வாதத்தை போய் கோர்ட்ல வைப்பாங்கன்னு இருக்குல்ல, சங்கடங்கள் அதுலயும் தான் இருக்கு. ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தூய சக்தி தீய சக்தின்னு பேசிவிட்டு அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தானே சார் முதல்ல காங்கிரஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு. வேற வழி இல்லை. 108 இடத்து ஜெயிச்சு வச்சு ஆட்சி அமைக்க விரும்பலன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்குலாம் அரசியல் என்ன புனிதப்பட்டு போயிடல. இல்லை அதுக்காக இவ்வளவு தூரம் உழைச்சாருன்னு ஒரு பார்வை இருக்கு. பிளஸ் இந்த ஜனநாயகத்தினுடைய வலிமை எல்லாருக்கும் ஒரு செக் வச்சிடுச்சு இந்த தேர்தல். விஜயும் தான் நினைச்சபடி போகாத அளவுக்கு ஒரு செக் வச்சாச்சு. அதிமுகவும் திமுகவும் கூட சுய பரிசோதனை பண்ணி ஆகணும். 60 வருஷத்துக்கு அப்புறம் என் ஆட்சி பொறுப்பு 2 பேரும் இழந்தோன்னு உட்காந்து யோசிக்கவும் வச்சிடுச்சு. அந்த வகையில இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் இனிமேல் பழைய கோஷத்தை எல்லாம் பேசிட்டு தான் வேலைக்கான்னு சொல்லிட்டு தான் எந்த ஸ்டாலினை ஒரு ஊழல்வாதி என்று சொன்னார், 30% ஊழல்னு சொன்னாரோ அந்த ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்ன 13 பேரை தானே ஆதரவு வாங்கினார் முதல்ல போய் இவர். அதுக்கப்புறம் ஊழல்வாதி தான் செய்த ஊழலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் அதிமுக மேல தான் விமர்சனம் வச்சார். வேலுமணி சமாஜ்வாதியா, நத்த விஸ்வநாத பகுஜன் சமாஜா? இல்ல, எல்லாம் அதிமுக தானே. ஸோ அந்த சமரச அரசியல் தவிர்க்க முடியாதது. அதை எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட நபர்களை வச்சோம் விமர்சனத்துக்கு இடையிலையும் கூட என்னால ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும்னு விஜய் நிரூபிச்சாருன்னா பாராட்ட தான் வேணும். அப்படி இல்லை அவரால் முடியலன்னா அப்பப்போ விமர்சனம்